வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. 10 ஆண்டுகளுக்கு மேலாக அப்டேட் செய்யப்படாத ஆதார் கார்டுகளுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அறிவிப்பு அப்படிங்கிற தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்ற தகவல் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, ஆதார் கார்டு அப்படிங்கிறது இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு அடையாள அட்டையாக பயன்படுத்திட்டு வரோம். ஆதார் கார்டு இருந்தால்தான் அரசின் பல்வேறு திட்டங்களுக்கு கீழே பலன் பெற முடியும். ஆதார் கார்டுடன் பேன் கார்டு, வங்கி கணக்கு, சிம் கார்டு, ரேஷன் அட்டை போன்ற பல்வேறு விஷயங்கள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கு. எனவே ஆதார் கார்டு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஆவணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் உள்ள தகவல்கள் அனைத்தும் எப்பொழுதும் அப்டேட்டுடன் இருக்க வேண்டும். ஆதார் கார்டில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம 50 ரூபாயிலிருந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அரசாங்கத்திலிருந்து என்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆன்லைன் மூலமாகவே சில அப்டேட்டுகளை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்திருக்காங்க. ஆனாலும் நீங்க கைரேகையை பதிவு செய்யணும் அல்லது கருவிழியை பதிவு செய்யணும் அப்படின்னா நீங்க ஆதார் சேவை மையங்களுக்கோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லயோ தான் இதை செய்ய முடியும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆதார் கார்டில் இலவசமாக அப்டேட் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நிஜமாவே மகிழ்ச்சியான செய்தி தான். ஆதார் கார்டில் இலவசமாக அப்டேட் செய்யக்கூடிய கால அவகாசம் தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. கடைசியாக வெளியாகிருக்கிற அறிவிப்பின்படி இலவச அப்டேட் செய்யக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நீட்டி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த அப்டேட்டுகளை செய்வதற்கு தனியாக ஒரு லிங்கையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டில் இலவசமாக அப்டேட் செய்யணும் அப்படின்னா அந்த லிங்க் மூலமாக நீங்கள் போயிட்டு உங்களுடைய தகவல்களை நீங்கள் அப்டேட் செஞ்சுக்கலாம். அந்த லிங்க் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டில் திருத்தங்களை செஞ்சுக்கலாம். இந்த வெப்சைட்லேயே அப்டேட்டுக்கு தேவையான ஆவணங்களை நீங்கள் பதிவேற்றமும் செய்யலாம். ஆதார் கார்டில் ஆன்லைன் அப்டேட்டுகளுக்கு மட்டுமே இலவசம். ஆனால் ஆதார் சேவை மையத்திற்கு சென்று நீங்கள் ஆதார் அட்டையில் அப்டேட் செய்யணும் அப்படின்னா அங்கே நீங்கள் கட்டணம் செலுத்துகிற மாதிரி தான் இருக்கும். மக்களே, ஆதார் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் நம்மளுடைய பெயர், முகவரி, டேட் ஆஃப் பர்த், புகைப்படம், மொபைல் எண் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் நீங்க அப்டேட்டா வச்சிருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதார் கார்டு பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் அப்டேட்டா இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மற்றும் சலுகைகள் எல்லாம் நீங்க பெற முடியாம போகலாம். இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் UIDAI முக்கியமாக என்ன ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 10 ஆண்டுகளுக்கும் மேலாக உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் அப்டேட் செய்யாமல் அப்படியே வச்சுருக்கீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை அப்டேட் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி அப்டேட் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, myAadhar.uida.gov.in அப்படிங்கிற முகவரிக்கு சென்று உங்களுடைய 12 இலக்க ஆதார் எண் மற்றும் கேப்சா குறியீட்டை உள்ளீடு செய்யணும். அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அதை கொடுத்ததுக்கு அப்புறமா ப்ரொசீட் அப்டேட் ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவல்களை நிரப்பி அப்டேட் செய்யணும். ஆதார் கார்டில் அப்டேட் செய்வதற்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் இலவசமாகவே அப்டேட் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எனவே இந்த முறை தங்களுடைய ஆதார் கார்டில் அப்டேட் செய்ய நினைப்பவர்கள் இலவசமாகவே அப்டேட் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலை ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.